ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கக்கூடிய இடம் லேக் சைடு கார்டனில் உள்ள பட்டர்ஃப்ளை மேஸ். ஒரு சின்ன இடமா இருந்தாலும் நிறைய வண்ணத்து பூச்சிகளெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் இந்த பட்டர்ஃப்ளை மேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளை மேஸ் வந்து இந்த ஜூரங் லேக் கார்டனில் உள்ள லேக் சைடு கார்டன் பார்ட்ஸில் இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை மேஸ் வந்து நிறையா விதமான வண்ணத்து பூச்சிகளை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு தர உள்ள செடிகளும் தான் நட்டுருக்குதாட்டு இந்த இடங்களில் சொல்லியிருக்காங்க. இது வந்து தர்பர்டி கார்டனோட சேர்ந்ததாட்டு இருக்குதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் நிறைய விதமான வண்ணத்து பூச்சிகளை பார்க்கலாம். நீங்கள் வரும்போது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி இந்த இடங்களில் வண்ணத்து பூச்சிகளை பார்க்கலாம். நாம் இதில் வரும்போது இந்த இதில் ஒரு நல்ல ஒரு ஷெல்டர் இருக்குது. ஷெல்டருக்கு இந்த பக்கத்தில் நமக்கு மெயின் என்ட்ரன்ஸு. இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம் பட்டர்ஃப்ளை மேஸுக்கு. வாங்க பார்க்கலாம் இந்த பட்டர்ஃப்ளை மேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம் இப்போ உள்ள என்ட்ராக தான் இந்த பட்டர்ஃப்ளை மேஸ். பட்டர்ஃப்ளை மேஸ் வந்து ஓப்பன் ஆகிறது காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரை தான். மீதி டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடங்களில் உள்ள என்ட்ராகும்போதே ஒரு சின்ன ஒரு நீரோடை போகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வழி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ், ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடங்களில் ஃபுல்லாகவே இந்த பொம்மைகளை வச்சு தான் நமக்கு சேரே வச்சுருக்காங்க உட்கார்றதுக்கு. இந்த இடத்துல பொம்மைகள், அதே போல் இந்த இடத்துல மிருகங்கள் இப்படியெல்லாம் போட்டு குழந்தைகளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க தலை வசதியாக கொடுத்துருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை மேஸ். இந்த பட்டர்ஃப்ளை மேஸில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷெல்டர் போல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளால் ஃபுல்லாக கொடிகளெல்லாம் படர விட்டுருக்காங்க. இந்த இடங்களில் உட்கார்றதுக்கும் ஒரு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் நிறைய கொடிகளெல்லாம் இப்போ தான் படர விட்டுட்ருக்காங்க. இன்னும் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து வரும்போது. இந்த இடத்துல மேலே ஏறி போகும்போது குழந்தைகளோடு போகும்போது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்கும். நமக்கு குழந்தைகளுக்கு அட்வென்ச்சர் மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த இடங்களில் கூப்பிட்டு வரும்போது. சுற்றி செடிகளெல்லாம் இருக்கும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்கும் இந்த பட்டர்ஃப்ளை மேஸ். இந்த பட்டர்ஃப்ளை மேஸில் நமக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். நமக்கு இந்த இடங்களில் வரும்போது நடந்து வரலாம், அப்படி வசதியாக இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய செடிகள், அதே போல் அதில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த இடங்களில். அதே போல் குருவிகள் உடைய சத்தங்களும் இன்னும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கை கொடுக்குது. இந்த இடங்களில் உட்கார்றதுக்கு ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது, ஒரு நல்ல வசதியாகவும் இருக்குது. நடைபாதை வந்து அந்த சிமெண்ட்லேயே போட்ட மாதிரி போட்டிருக்கனால ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இந்த இடங்களில் நம்ம உட்கார்றதுக்கு ஏதால ஒரு சின்ன ஒரு இருக்கையை வச்சு மேலே கொடி படர விட்டுருக்கும்போது ஒரு நல்ல ஒரு வியூவாக இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல என்னென்ன விதமான இலைகள் இதெல்லாம் நம்ம அந்த இடங்களில் பார்க்கலாம். அந்த இலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலரில் உள்ள இதெல்லாம் என்ன அப்படின்னு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் உட்கார்றதுக்கு வசதியாக இருக்குது. ஆனால் இது கல்லிலே பண்ணியிருக்கக்கூடிய அந்த முட்டை மாதிரி பண்ணியிருக்கும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது பார்க்கறதுக்கு. நமக்கு அந்த வளையம் மாதிரி இருக்கும்போது இன்னும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த இடம். இந்த இடங்களெல்லாம் ஒரு இந்த இடங்களுக்கெல்லாம் குழந்தைகளை கூப்பிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் கொடுக்கும் அந்த குழந்தைகளுக்கு. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்கள்லேருந்து அந்த பக்கம் மாறி வர்றது, அதே போல் இந்த இடங்களில், அதே போல் இந்த இடங்கள்லையும் மேலே ஏறி அந்த பக்கம் சரிக்கு வர்றதுக்கு வசதியாட்டு. இந்த இடங்களில் நம்ம மேலே வந்து அந்த சைடில் குழந்தைகள் நடந்து வந்து இந்த இடங்களில் சரிக்கு விளையாடுறதுக்கும் வசதியாக இருக்குது. அப்படியெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை மேஸ். ட்வின் ஸ்லைடு. இந்த ட்வின் ஸ்லைடு வந்து நமக்கு இந்த பக்கம் இந்த ஸ்லைட் பண்ணக்கூடிய இந்த ட்வின் ஸ்லைடுக்கு வந்து 5 வயசுலேருந்து 12 வயசு குழந்தைகளுக்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை மேஸ். இந்த பட்டர்ஃப்ளை மேஸுக்கு வெளியில் பக்கத்தில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. ஸோ அப்படி நமக்கு இந்த இடங்களுக்கு வரும்போது அந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த ஷெல்டரோடு இருக்கும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை மேஸ். இந்த பட்டர்ஃப்ளை மேஸை பொறுத்தளவில் நம்ம இங்கே இடங்கள்லே பார்க்கலாம். ஃபுல்லாகவே அந்த பச்சையாட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த டிசைன்
இந்த இடங்களில் நம்ம உட்கார்றதுக்கு ஏற்றால வசதியாட்டு ஒரு சோஃபா மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிசைன் அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை மேஸில். உட்காரக்கூடிய இடங்கள்லாம் அனிமல்களுடைய தலையை பக்கத்தில் கொடுத்துருக்கும்போது அந்த டிசைன்லேயே பண்ணியிருக்கனால குழந்தைகளை அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஸ்லைடிங்கும் வந்து ஏஜ் லிமிட் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை மேஸும் ஒரு நல்ல இடங்கள். இந்த இடங்களுக்குள்ளார ஃபுல்லாக அந்த வண்ணத்து பூச்சியையும் அந்த பட்டர்ஃப்ளையையும் அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு உள்ள செடிகள் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நமக்கு அந்த வண்ணத்து பூச்சிகளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி இந்த வண்ணத்து பூச்சிகளை பார்க்கலாம். அதே போல் இந்த இடங்களில் வண்ணத்து பூச்சிகளை பார்க்குறதுக்கு ஈவினிங் டைமில் வாங்க இன்னும் நல்ல கம்ஃபர்டபுளான இடமா இருக்கும். இந்த ஸ்லைடிங்கும் 5 வயசுலேருந்து 12 வயசு குழந்தைகளுக்கு உள்ளதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடால்ட் சூப்பர்வைசன் ரிக்வயர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த இடங்களில் நம்ம நடந்து வரைக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் நம்ம வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இப்போ நம்ம ஒரு குரூப்பாக வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இல்லைனா நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கும் போதும் இதில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிற வசதியாக இருக்குது. இந்த இடங்களிலே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சர் டிசைன்லேயே பண்ணியிருக்கிறதுனால பழைய அந்த கம்புகளை வச்சு நம்ம உட்கார்றதுக்கு வசதியாக பண்ணியிருக்காங்க. அதில் அந்த இடத்துல நமக்கு அது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமாட்டம் இருக்குது. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி மேலே போகும்போதே ஒரு கம்ஃபர்டபுள். நமக்கு சைடுக்கு இந்த பேரிகேட் இந்த ஹேண்ட்ரெயிலுக்கு ஏற்றால இந்த கயிறு கொடுத்துருக்கிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்குது. அதே போல் இந்த குழந்தைகளை கூப்பிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள். ஏன்ட்ட கேட்டால் இந்த பட்டர்ஃப்ளை மேஸும் ஒரு நல்ல இடம்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் அந்த ஷெல்டரு. பட்டர்ஃப்ளை மேஸுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கேட்டும் இருக்குது. இந்த இடங்கள்லேயே நம்ம பார்க்கலாம். 7 மணிலேருந்து 7 மணி வரை தான் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளே ஏரியா டெம்பரரி க்ளோஸ் ஆஃப்டர் ரெயின். மழை பெஞ்சதுக்கப்புறம் ப்ளே ஏரியா வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்கள்லேயே சொல்லியிருக்காங்க வெல்கம் டு பட்டர்ஃப்ளை மேஸ். இந்த மேஸ் கார்டன் வந்து ஹோம் ஆஃப் பட்டர்ஃப்ளை. நம்ம எல்லாம் வந்திருக்கவங்கெல்லாம் இங்கே ஒரு கெஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல லிசன் அண்ட் அப்சர்வ், மெயின்டைன் அப்ரோச் நாய்ஸ் லெவல், ஸ்டே ப்ரொவைட் பாத், டேக் நத்திங் பட் ஃபோட்டோகிராஃப், லீவ்ஸ் நத்திங் பட் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வரும்போது நல்ல ஒரு கெஸ்ட்டாக நடந்துங்க இந்த இடங்களுக்கு வரும்போது. இந்த இடங்கள்லேயும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக். இந்த இடங்களில் நம்ம நடந்து வரும்போது ஃபுல்லாகவே அந்த பலகையில் போட்டக்கூடிய இந்த இது அந்த ஃபுட்பாத்து சுற்றி வச்சுருக்கக்கூடிய இந்த பூக்கள் இதெல்லாம் நமக்கு இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான லுக்கை கொடுக்குது இந்த இடங்களில் வரும்போது. இந்த பட்டர்ஃப்ளை மேஸை பொறுத்தளவில் நீங்கள் வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கலாம். அதே போல் சத்தம் போடாதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைப்பில் இந்த பட்டர்ஃப்ளை மேஸுக்குள்ளால் நீங்கள் நினச்ச மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த பட்டர்ஃப்ளை மேஸும் ஒரு நல்ல இடமா இருக்குது. குழந்தைகளோடு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. காய்ஸ், நாம் இன்றைக்கி பார்த்தது ஜூராங் லேக் கார்டனில் லேக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை மேஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஒரு சின்ன இடமா இருந்தாலும் வண்ணத்து பூச்சிகளை ஈர்க்கக்கூடிய செடிகளெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அதே போல் குழந்தைகள் விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல இடங்களாக இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்கள் குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த பட்டர்ஃப்ளை மேஸ் ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளை மேஸை. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.